இது ஹாலிலேண்ட் லார்க் M1 மைக்ரோஃபோன். இந்த மைக்ரோஃபோனை லாஸ்ட் 2 இயர்ஸாக நாங்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இன்கேஸ் நீங்கள் ஒரு கண்டென்ட் கிரியேட்டர் ஆர் உங்கள் யூடியூப் சேனலுக்காக ஒரு மைக்ரோஃபோன் வாங்குறீங்க, இந்த மைக்ரோஃபோனை நீங்கள் கன்சிடர் பண்ணலாமா? இன்கேஸ் 2024 இந்த மைக்ரோஃபோன் ஒரு ஒர்த்தான மைக்ரோஃபோனா அப்படிங்கிறத இந்த வீடியோ நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். தென் லெட்ஸ் கெட் ஸ்டார்ட். ஆக்சுவலாக அந்த கேஸில் பார்த்தீங்க அப்படின்னா 2 டிரான்ஸ்மிட்டர் ஒரு ரிசீவர் கொடுத்துருக்காங்க. இந்த சார்ஜிங் கேஸ் கிட்டத்தட்ட ஒரு 20 hours வரைக்கும் பேக்கப் இருக்குன்னு சொல்றாங்க. மோஸ்ட்லி நம்ம யூஸ் பண்ணக்கூடிய இந்த 3 டிவைசஸையும் ஒரு 2 times அப்ராக்சிமேட்டா 2 times வரைக்கும் நம்மளால சார்ஜ் பண்ணிக்க முடியும். இந்த கேஸ் ஃபுல்லா சார்ஜ் ஆகிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரத்துக்கு கிட்ட எடுத்துக்குது. அதோட கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கு, ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் டிஃபரன்ஸ் இருக்கு. மோஸ்ட்லி ஒரு 1.5 மணி நேரத்துல இது கம்ப்ளீட் ஆயிருக்கு. இந்த கேஸ்ல 4 LEDs கொடுத்துருக்காங்க. இந்த LEDs சார்ஜ் பண்ணும்போது அது பிளிங்க் ஆகிட்டே இருக்கும். கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னா எல்லா LEDsமே கம்ப்ளீட்டா ஆன்ல இருக்கும். அப்புறம் புரிஞ்சுக்கலாம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு அப்படின்ட்டு. அது போக இந்த கேஸ்குள்ளேயுமே உள்ளேயுமே ஒரு 3 LEDs இருக்கு. அது நம்ம உள்ள இருக்கக்கூடிய டிவைசஸ் லைக் இந்த டிரான்ஸ்மிட்டர் அண்ட் ரிசீவர் சார்ஜிங் ஆகுதா அப்படிங்கறத அதுக்கு ஒரு சின்ன ஒரு இன்டிமேஷன் கொடுத்துருக்காங்க. நீங்க ஆட்டோமேட்டிக்கா இந்த கேஸ்க்குள்ள இந்த ரிசீவர் டிரான்ஸ்மிட்டர் உள்ள வச்சோம்னா ஆட்டோமேட்டிக்கா அது சார்ஜ் ஆக ஆரம்பிச்சிடும். கீழே டைப் C சார்ஜிங் போட்டிருக்கு. இதுல இருக்கக்கூடிய இந்த 3 டிவைசஸ், இந்த 2 டிரான்ஸ்மிட்டர் ஒரு ரிசீவருமே இவங்க 8 hours வரைக்கும் பேக்கப் இருக்குன்னு சொல்றாங்க. எனக்கு இது வரைக்கும் அந்த 8 hours வரைக்கும் யூசேஜ் இருந்தது இல்லை. மோஸ்ட்லி அதிகபட்சம் ஒரு பாட்காஸ்ட் இல்ல வேற ஏதாவது வாய்ஸ் ஓவர் பண்ணும்போது கூட ஒரு 1.5 மணி நேரம் இல்ல 2 மணி நேரம் வரைக்கும் நான் யூஸ் பண்ணிருக்கேன். எந்த ஒரு ஷூட்லயும் சொல்றேன், கண்டினியூவா நம்ம ஷூட் பண்ணுவோம். சில நேரங்கள்ல நான் அந்த அளவுக்கு இதை ப்ராப்பரா சார்ஜ் பண்ணதில்லை. ஆனா எந்த ஒரு நேரங்கள்லயுமே நான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்போது சார்ஜ் இல்லாம இது ஆஃப் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சிச்சுவேஷன் இது வரைக்கும் எந்த ஒரு ஷூட்லயுமே வந்ததில்லை வாங்கினதுல இருந்து. அதனால அந்த அளவுக்கு நான் ஃபுல் பொட்டன்ஷியலா யூஸ் பண்ணல. பட் நீங்களும் ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் இல்ல 3 மணி நேரம் அந்த ரேஞ்சுக்குள்ள நீங்க வீடியோ ஷூட் பண்றீங்கன்னா மேபி அது உங்களுக்கு பெரிய விஷயமா இருக்காது. மேபி சார்ஜ் பண்ணிட்டே இருக்கணும் அப்படிங்கிறது. கிட்டத்தட்ட 2-3 நாளா சார்ஜ் பண்ணாம இருந்த நல்லா இருக்கு. வார கணக்கா விட்டுருக்கேன் வீடியோவே அப்லோட் பண்ணாத டைமிங். மோஸ்ட்லி சார்ஜிங் எனக்கு எந்த ஒரு இஷ்யூ வந்ததில்லை. பட் இவங்க 8 hours சொல்றாங்க. நமக்கு அப்ராக்ஸா ஒரு 7 hours வரைக்கும் வரக்கு சான்சஸ் இருக்கு. இந்த கேஸ்ல நீங்க எடுத்தோடனே ஆட்டோமேட்டிக்கா லைக் ரிசீவர் கூட பேர் ஆயிடும். நீங்க ஒரு மைக்ரோஃபோனும் யூஸ் பண்ணிக்கலாம், 2 மைக்ரோஃபோனும் யூஸ் பண்ணிக்கலாம். மேனுவலா நீங்க ஆப்ரேட் பண்ண முடியும்னாலும் அதுக்கும் பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதை பத்தி நம்ம பார்க்கலாம். இதுதான் ஆக்சுவலான ஒரு டிரான்ஸ்மிட்டர். இது டாப்ல இருக்கிறதா பாத்தீங்கன்னா ஒரு ஆம்னி டைரக்ஷனல் மைக்ரோஃபோன். சைட்ல பாத்தீங்க அப்படின்னா 2 பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு பட்டன் பவர் ஆன் அண்ட் ஆஃப் பட்டன். இது மேபி எல்லாமே நீங்க கேஸ்ல இருந்து வெளியே எடுக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா ஆன் அண்ட் ஆஃப் அதுவே நடந்துக்கும். உள்ள வச்சிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா ஆஃப் ஆயிடும். பட் நீங்க மேனுவலா ஆப்ரேட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு தென் இந்த பட்டன் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதுக்கப்புறம் இந்த எல்லோ கலர்ல கொடுத்துருக்க பட்டன் பாத்தீங்க அப்படின்னா லைக் இதுல 2 ஃபங்க்ஷன்ஸ் உங்களால ஒர்க் பண்ண முடியும். ஒன்னு பாத்தீங்கன்னா நீங்க லைக் பேசிக்கா ஆன் பண்ணோன்னா நீங்க லாங் பிரஸ் பண்ணீங்க அப்படின்னா பேர் பண்ணலாம். லைக் உங்க ரிசீவரையும் டிரான்ஸ்மிட்டரையும் சிங்க் பண்றதுக்கு நீங்க இதை நீங்க யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் நாய்ஸ் டிடெக்ஷனுக்கான ஒரு ஆப்ஷன் இது. ஆக்சுவலா நீங்க எனேபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது கிரீன் கலர்ல ஒரு சிக்னல் வந்துடும். அப்போ இந்த நாய்ஸ் அந்த பேக்ரவுண்ட் நாய்ஸ் ரெடியூஸ் பண்ணக்கூடிய ஆப்ஷன் எனேபிள் ஆயிடும். டிஃபால்ட்டாவே இருக்கு. அவுட்டோர்ஸ்ல அது ஒரு 50% தான் ஒர்க் தரும். ஒரு ரூம் ஆர் ஸ்டுடியோல உட்காந்து ரெக்கார்ட் பண்ணும்போது அந்த பேக்ரவுண்ட் நாய்ஸஸ் இது ரொம்பவே ரெடியூஸ் பண்ணும். இப்போ நான் ரெக்கார்ட் பண்றது கூட ஃபர்ஸ்ட்லாம் நான் எனேபிள் பண்ண மாட்டேன். பட் அது கொஞ்சம் நல்லா இருக்கனால மேபி நான் ரூம்குள்ள ரெக்கார்ட் பண்ணும்போது கூட நான் அதை கொஞ்சம் ஆன் பண்ணி தான் ரெக்கார்ட் பண்றேன் சம்டைம்ஸ். நெக்ஸ்ட் சென்டர்ல இருக்கிறது பாத்தீங்க அப்படின்னா இந்த LED லைட். ஆக்சுவலா இது ஆன் பண்ணிட்டீங்க அப்படின்னா LED லைட் எரியும். அதுக்கப்புறம் ப்ளூவா இது பாத்தீங்க அப்படின்னா அது நார்மல் மோட். நார்மல் கிரீன் கலர்ல சிக்னல் மாறிடுச்சு அப்படின்னா அது நீங்க லைக் நாய்ஸ் ரிடக்ஷன் அதாவது இந்த டினாய்ஸ் பண்ணக்கூடிய ஆப்ஷன் நீங்க எனேபிள் பண்ணிருக்கேன் அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் கீழே பாத்தீங்க அப்படின்னா ஒரு டைப் C போர்ட் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலா நீங்க இந்த கேஸ்லயே நீங்க சார்ஜ் பண்ணலாம். அதுக்கு 2 கான்டாக்ட் பின்ஸ் இருக்கு அந்த கேஸ்க்குள்ள வச்சு. அது போக அடிஷனலா கேஸ் உங்ககிட்ட அந்த கேஸ் கையில இல்ல அப்படிங்கும் போது நீங்க சார்ஜ் பண்ணணும்னா டைரக்டா டைப் C வச்சு நீங்க கனெக்ட் பண்ணி சார்ஜ் பண்ணிக்க முடியும். இது ஒரு அட்வான்டேஜ், நல்லா இருக்கு இந்த ஆப்ஷன். அதுக்கப்புறம் பேக் சைடுல இந்த கிளிப் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலா இது நீங்க ஈஸியா அந்த டிஷர்ட் ஆர் எனிதிங் அப்படியே மாட்டிக்க முடியும். பட் இந்த கிளிப்போட சைஸ் ரொம்ப சின்னதா இருக்கு. இது எனக்கு அந்த அளவுக்கு கன்வீனியன்ட் இல்ல. இது ரிசீவர். ஆக்சுவலா அந்த ரிசீவர் சைஸ் மட்டும் கொஞ்சம் பெருசா இருக்கும். ஆக்சுவலா இதுதான் நம்ம கேமராலையும் மொபைல் போன்லயும் கனெக்ட் பண்ணி நம்ம ஆடியோஸை ரெக்கார்ட் பண்ண போறோம். இதுலயும் ஃப்ரண்ட் சைடுல 2 LEDs கொடுத்துருக்காங்க. இந்த LEDs நம்ம இது ஆன்ல இருக்கா ஆஃப்ல இருக்கா அதுக்கப்புறம் பேர் பண்ணிருக்க கனெக்ட்ல இருக்கா அப்படிங்கறத உங்களால பாத்துக்க முடியும். இப்போ லைக் ஆட்டோமேட்டிக்கா நீங்க கேஸ்ல இருந்து எடுத்தோடனே ஆன் ஆயிடும். அப்போ பிளிங்க் ஆகும். லைக் பிளிங்க் ஆகுது அப்படிங்கும்போது நீங்க புரிஞ்சுக்கலாம் அது பேரிங்ல ரெடியா இருக்கு. லைக் இந்த டிரான்ஸ்மிட்டரை நீங்க ஆன் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காவே பேர் ஆகும். இந்த ரெண்டுமே கேஸ் நீங்க ஒன்னு மட்டும் பேர் பண்ணாலும் பண்ணிக்கலாம், இல்ல ரெண்டுமே நீங்க பேர் பண்ணாலும் நீங்க எடுத்தீங்கனாலே உங்களால ஆட்டோமேட்டிக்கா கனெக்ட் பண்ணிக்க முடியும். இல்ல அப்படின்னா மேனுவலா அந்த பேர் பண்றதுக்கான ஆப்ஷன் லைக் டிரான்ஸ்மிட்டர்ல இருக்கும், ரிசீவர்லயே இருக்கும். அதை நீங்க பிரஸ் பண்ணி நீங்க ஈஸியா பேர் பண்ணிக்க முடியும். ரிசீவரோட சைடுல ஒரு போர்ட் கொடுத்துருப்பாங்க. இது நம்ம ஆடியோ இன்டர்ஃபேஸ். லைக் இதுல நீங்க இந்த TRS இந்த மாதிரி கேபிள்ஸ் கனெக்ட் பண்ணி உங்களால யூஸ் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் அது கீழே இருக்கிறது பவர் பட்டன். இதை மேனுவலா ஆன் பண்றதுக்கு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். கேஸ்ல இருந்து எடுத்தோம்னா ஆட்டோமேட்டிக் ஆன் ஆயிரும். பட் நீங்க மேனுவலா ஆன் பண்ணணும் ஆஃப் பண்ணணும் அப்படின்னா நீங்க யூஸ் பண்ணி ஆன் அண்ட் ஆஃப் பண்ணிக்க முடியும். இன்கேஸ் நீங்க கேமரால கனெக்ட் பண்ணிருக்கீங்க, இப்போ ஒரு 1 மணி நேரத்துக்கு ஷூட்டே பண்ண போறது இல்லை அப்படின்னா எடுத்து நம்ம கேஸ்ல வைக்கணுங்கிற அவசியம் இல்லை. இதை நம்ம டேரக்டா ஆஃப் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வேணுங்கும் போது நம்ம ஆன் பண்ணி பேர் பண்ணி கனெக்ட் பண்ணிக்கலாம் நம்ம லைக் இந்த மைக்ரோஃபோன் லைக் இந்த டிரான்ஸ்மிட்டர் கூட. நெக்ஸ்ட் இந்த சைடுல இருக்கிறது ஒரு டைப் C. இதை வச்சு நீங்க சார்ஜ் பண்ணிக்க முடியும். லைக் டேரக்டா உங்க கேமராஸ்ல கனெக்ட் பண்ணி உங்களால ஆடியோவும் ரெக்கார்ட் பண்ணிக்க முடியும். டைப் C to டைப் C யூஸ் பண்றீங்க, இல்ல டைப் C இருந்து TRS இந்த மாதிரி போர்ட் கேபிள்ஸ் இருக்கு அப்படின்னா அதை கனெக்ட் பண்ணி உங்களால ஆடியோஸ் ரெக்கார்ட் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் சைடுல 2 பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க.
கொடுத்துருக்காங்க. அது ஃபர்ஸ்ட் பட்டன் பாத்தீங்க அப்படின்னா லைக் லாங் பிரஸ் பண்ணீங்க அப்படின்னா பேர் பண்ண முடியும். ஜஸ்ட் நீங்க சிங்கிள் கிளிக் பண்றது மூலமா இதுல வந்துட்டு ஆடியோ 3 செட்ஸ் இருக்கு. அந்த லெவல்ஸ் வந்துட்டு 1 2 3 அப்படின்னு சொல்லி 3 லெவல்ஸ் இருக்கு. அந்த 3 லெவல்ஸையும் உங்களால லைக் இன்க்ரீஸ் பண்ணலாம், டிக்ரீஸ் பண்ணலாம். அதை வந்து நீங்க யூஸ் பண்றதுக்கு இந்த கீ இருக்கு. இதுல வந்து நம்மளால இன்க்ரீஸ் பண்ண முடியும். அதே இது இன்னொரு கீ கொடுத்துருக்காங்க. அதுல வந்துட்டு இந்த ஆடியோ லெவல்ஸ் வந்து உங்களால கம்மி பண்ணிக்க முடியும். அது போக உங்களால வந்து மோட் வந்து ஷிஃப்ட் பண்ண முடியும். இதுல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா உங்களால வந்து ஸ்டீரியோவும் ரெக்கார்ட் பண்ண முடியும், மோனோவும் ரெக்கார்ட் பண்ண முடியும். இப்போ ஸ்டீரியோ அப்படின்னா 2 டிரான்ஸ்மீட்டர் இருக்கு. அந்த 2 டிரான்ஸ்மீட்டர் ரெக்கார்ட் ஆகிறதும் நீங்க ஸ்டீரியோல வச்சு ரெக்கார்ட் பண்ணீங்க அப்படின்னா ரெண்டுமே ஒரே ட்ராக்ல வரும். அதே இது நீங்க மோனோல ரெக்கார்ட் பண்ணும்போது லைக் வந்துட்டு லெஃப்ட் ஒரு சேனலாகவும் ரைட் ஒரு சேனலாகவும் ரெக்கார்ட் ஆகும். பட் ஸ்டீரியோ அப்படிங்கிறது காமனா இப்போ யூஸ் பண்ணக்கூடிய ஃபார்மட். அது யூஸ் பண்றதுக்கு ஈஸியா தான் இருக்கும். மேபி நீங்க வந்துட்டு மோஸ்ட்லி ஸ்டீரியோலயே ரெக்கார்ட் பண்றதுக்கு நான் சஜஸ்ட் பண்ணுவேன். அதுக்கப்புறம் அந்த ஆடியோ லெவல், அந்த ப்ரீசெட் லெவலுமே வந்துட்டு ரொம்ப ஹைல வைக்க வேண்டாம். ஃபர்ஸ்ட் லெவலே வந்து கொஞ்சம் நல்லா தான் இருக்கு. பட் என்னன்னா நம்ம எந்த லெவல்ல இப்போ இருக்கும் அப்படிங்கிறத நம்மளால அதில் பார்க்க முடியாது. மேனுவலா குத்து மதிப்பா நம்ம வந்துட்டு கிளிக் பண்றதெல்லாம் தெரியும். மோஸ்ட்லி இந்த மைக்ரோஃபோனோட ரேஞ்சஸ் வந்து நல்லாவே இருக்கு. நான் இந்த ரூம்ல இருந்து ஒரு 2 ரூம் வெளியே தள்ளி போகும்போது தான் கொஞ்சம் கிராஷ் ஆகுது. ஏன்னா வந்துட்டு நிறைய செவர் இருக்கு. அப்போ கொஞ்சம் வந்துட்டு ஆடியோல வந்து சின்ன கிளிச் இருக்கு. பட் மோஸ்ட்லி ஒரு குறிப்பிட்ட ரூம் ஆர் ஓரளவுக்கு நீங்க ஸ்ட்ரைட்டான ஃபார்வர்ட்லயே உட்காந்து ரெக்கார்ட் பண்றீங்க அப்படின்னா எந்த ஒரு ப்ராப்ளம் இல்ல. இப்போ ஆடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன், நான் இப்போ திரும்புறேன், மேபி ஏதாவது கட் ஆகுது இந்த மாதிரி இஷ்யூ இருக்கான்னு பாருங்க. பெரிய ஒரு ரூம் தான், அதனால வந்துட்டு பெருசா கட் ஆகாது. பட் சும்மா ஒரு டெஸ்டிங்காக நானுமே இதை டீப்பா செக் பண்ணது ரேஞ்ச் எல்லாம் ஓரளவுக்கு லாங்ல ரெக்கார்ட் பண்ணிருக்கேன். பட் ஒரு செவருக்கு பின்னாடி வச்சது, ஒரு மரத்துக்கு பின்னாடி ரொம்ப லாங் போய் செக் பண்ணது இல்லை. அந்த நீட் இல்ல நமக்கு. ஒரு vlog பண்றவங்களோ இல்ல ஒரு இண்டோர்ல ரெக்கார்ட் பண்றவங்களுக்கு எங்கேயோ போய் ரெக்கார்ட் பண்ண போறது இல்லை. ஓகேவா? ஒரு மேபி நீங்க அவுட்டோர்ல லைக் டிராவல் அட்வென்ச்சர் இந்த மாதிரி போறவங்களுக்கு ஒரு ரேஞ்ச் தேவைப்படலாம். பட் நமக்கு அந்த அளவுக்கு நீட் இருக்காது. பட் இருந்தாலும் ஒரு சின்ன செக் பண்ணி பார்க்கலாம். தென் இப்போ நான் திரும்பிட்டே பேசுறேன், மேபி ஏதாவது ஒரு சேஞ்ச் தெரியுதான்னு பாருங்க. நான் மோஸ்ட்லி வந்துட்டு இப்போ நான் கொஞ்சம் ஓரளவுக்கு திரும்பியிருக்கேன். என்னால் ஒழுங்காக திரும்ப முடியாது. இடம் ரொம்ப சின்ன இடம். மோஸ்ட்லி ஏதாவது கட் ஆயிருக்கா அப்படிங்கிறத நான் எடிட்டில் பார்க்கும் போது எனக்கு தெரியும். பட் நான் பின்னாடி வச்சு ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன். அதனால மேபி அதில் இருக்கும், ஆடியோ நல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். மேபி கேட்குதா கேட்கலையா அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்க. மேபி எனக்கு தெரிஞ்சு நல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பட் நம்ம திரும்பிடலாம். இப்போ இந்த மைக்ரோஃபோனை எப்படி உங்களோட டிவைசஸ்ல கனெக்ட் பண்ணி ஆடியோ ரெக்கார்ட் பண்ணலான்னு பார்க்கலாம். இன்கேஸ் உங்க கேமரால நீங்க கனெக்ட் பண்ணி ஆடியோ ரெக்கார்ட் பண்ண போறீங்க அப்படின்னா இந்த பாக்ஸ்லேயே TRS to TRS கேபிள், இந்த கேபிள் கொடுத்துருப்பாங்க. இதை வந்துட்டு ஒரு எண்டா உங்களோட ரிசீவர்லையும் இன்னொரு எண்டா வந்து உங்க கேமரால இருக்கக்கூடிய ஆடியோ போர்ட்லையும் கனெக்ட் பண்ணி உங்களோட ஆடியோஸ் ரெக்கார்ட் பண்ணிக்க முடியும். இன்கேஸ் உங்க மொபைல் போன்ல கனெக்ட் பண்றீங்க அப்படின்னா அதுக்கு TRS to TRS இந்த டைப் ஆஃப் கேபிள் கொடுத்துருப்பாங்க. இந்த TRS இந்த டைப்ல இருக்கிற பின்ன வந்துட்டு உங்களோட ரிசீவர்லயும், இந்த டைப் ஆஃப் TRS இந்த பின்னையும் வந்துட்டு உங்க மொபைல் போன்லயும் கனெக்ட் பண்ணி நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ரீசெண்டா வரதுல பாத்தீங்கன்னா லைக் ஐபோன் லைட்னிங்க்கும் அப்புறம் டைப் சிக்குமே வந்துட்டு லைக் கேபிள்ஸ் வந்துட்டு ஆன் பாக்ஸ்லயே வருது. மோஸ்ட்லி அது இருக்காங்கிறத நீங்க செக் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் நீங்க மொபைல் போன் ஆர் ஐபோன்ல நீங்க வீடியோ ஷூட் பண்றீங்க அப்படின்னா. நெக்ஸ்ட் வந்துட்டு உங்க பிசி ஆர் லேப்டாப்ல எப்படி கனெக்ட் பண்ணலாம்னா சேம் TRS to TRS அந்த கேபிள் நீங்க கனெக்ட் பண்ணிக்கலாம். இன்கேஸ் இது வந்துட்டு நம்ம லைக் வாய்ஸ் ஓவருக்கு மட்டும் இல்லாம மோஸ்ட்லி சில கால் பேசும்போது கூட லைக் வீடியோ கால்ஸா இருக்கட்டும் இல்ல லைக் இன்டர்நெட் மூலமா நம்ம வாட்ஸ்அப் காலா இருக்கட்டும், அந்த டைம்ல கூட வந்துட்டு நான் இந்த மைக்ரோஃபோனை யூஸ் பண்ணுவேன். ஏன்னா இதோட ஆடியோ குவாலிட்டி ரெகுலரான மைக்கை விட லைக் ஹெட்ஃபோன்ஸ்ல யூஸ் பண்ற மைக்கை விட இது ரொம்பவே நல்லா இருக்கும். சம்டைம்ஸ் நான் இதை யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இன்கேஸ் நீங்க அப்படியும் யூஸ் பண்ண முடியும்னு சொல்ல வரேன். This is the audio testing for Halina and Lakemon microphone. Take 1 2 3 4 5. This is the audio testing for Halina and Lakemon microphone. Take 1 2 3 4 5. This is the audio testing for Halina and Lakemon microphone. Take 1 2 3 4 5. இப்போ நீங்கள் கேட்குற ஆடியோவில் இந்த நாய்ஸ் ரெடியூஸ் பண்ணக்கூடிய ஆப்ஷன் வந்து ஆஃப் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ நான் ஆன் பண்ணுறேன், எந்த அளவுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு பாருங்கள். இதில் நம்ம எனேபிள் பண்ண உடனே லைக் இதில் இருக்கக்கூடிய அந்த லைட் வந்து க்ரீனாக மாறிடும். இப்போ நீங்கள் கேட்குற ஆடியோ வந்துட்டு லைக் நாய்ஸ் ரிடக்ஷன் ஆப்ஷன் வந்துட்டு எனேபிள் இருக்குது. இப்போ நீங்கள் கேட்குற ஆடியோ சேம் Lakemon மைக்ரோஃபோன். டேக் 1 2 3 4 5. அந்த டினாய்ஸ் ஆப்ஷனை வந்துட்டு நான் இப்போ ஆஃப் பண்ணுறேன். இப்போ எப்படி இருக்குன்னு பாருங்கள். டேக் 1 2 3 4 5. இந்த மைக் வந்துட்டு இன்னைக்கு மார்க்கெட்ல பாத்தீங்க அப்படின்னா ஒரு 8 to 10K இருக்கு. பட் அது டிஃபரெண்ட் செல்லரை பொறுத்து ரேட் கொஞ்சம் மாறுது. அமேசான்ல கூட சொல்றேன். அதனால அது பாத்துக்கோங்க. லைக் காம்போல என்ன டைப் ஆஃப் ஆக்சசரிஸ் வரும் அப்படிங்கிறதையும் ஒரு தடவைக்கு 2 தடவை வெரிஃபை பண்ணிக்கோங்க. லேட்டஸ்டா இப்போ இருக்கிற டைப் சி அப்புறம் லைட்னிங் இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கா அப்படின்னு பாத்துக்கோங்க. உங்களுக்கு நீட் இருந்தா பாருங்க, இல்ல அப்படின்னா ஜென்ரல் காம்போ வாங்கிக்கோங்க. நான் வாங்கினது பாத்தீங்க அப்படின்னா IM Student அப்படிங்கிற வெப்சைட்ல இருந்து பர்ச்சேஸ் பண்ணிருந்தேன். நான் லான்ச் பண்ணி ஒரு 2 to 3 monthsல நான் பர்ச்சேஸ் பண்றேன். அப்போ வந்து அமேசான்ல எல்லாம் அவைலபிளா இல்ல. அன்னைக்கு அமேசான்ல இருக்கிற மைக்ரோஃபோன்ஸோட டாப் லிஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா DJ, Rode, Sennheiser இந்த மாதிரி பிராண்ட்ஸ்ல ஒரு 20K மேல தான் இருக்கும். 25 30 அந்த ரேஞ்ச்ல. பட் இதுதான் வந்துட்டு நான் பர்ச்சேஸ் பண்ணது ஒரு 15K 15,000 இந்த மைக்ரோஃபோனை பர்ச்சேஸ் பண்ணிருந்தேன். 15,000 ப்ரோ அப்படின்னா ஆமா, நான் அந்த லான்ச் பண்ணி ஒரு 3 மாசத்துல அந்த ரேஞ்ச்ல வாங்கினால ரேட் வந்து அந்த ரேட்லயே தான் இருந்தது. அதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு 6 monthsல கொஞ்சம் டிராப் ஆச்சு. ஒரு 1000 or 1500 டிராப் ஆச்சு. அப்புறம் ஒரு 1 year கிட்ட வரும்போது வந்துட்டு இன்னைக்கு என்ன ரேஞ்ச்ல இருக்கு, ஒரு 11 to 10K அந்த ரேஞ்ச் வந்துருச்சு. இன்னைக்கு வந்துட்டு ஒரு 8K அந்த ரேஞ்ச்ல இருக்கு. மேபி அந்த ரேட்டுக்குலாம் இந்த மைக்ரோஃபோன் கிடைக்குதுன்னா ரியலி இது ஒரு ஒர்த்தான ஒரு ப்ராடக்ட். லாட் ஆஃப் கிரியேட்டர்ஸ் வந்துட்டு இந்த மைக்ரோஃபோனை யூஸ் பண்றாங்க. நான் வாங்கின புதுசுல நான் ரிவ்யூ பார்க்கும்போது லைக் V2K ஃபோட்டோகிராஃபி அவர் வந்து ரிவ்யூ அப்லோட் பண்ணியிருந்தாரு. அவர் அப்லோட் பண்ணி ஒரு 2 monthsக்கு அப்புறம் நான் அதை பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். இப்போ நீங்க கேட்குற ஆடியோவே வந்துட்டு
ஒரு ரா ஆடியோ கிடையாது. அந்த டெஸ்டிங்ல கேட்ட ஆடியோ தான் ஒரு ராவான ஆடியோ, எந்த ஒரு டச்சிங்குமே இல்லாத ஆடியோ. பட் இதுக்கு வந்து பேசிக்கான கரெக்ஷன்ஸ் எல்லாம் பண்ணிருப்பேன், ஆடியோ ஒர்க் எல்லாமே. அது ப்ரீமியர் ப்ரோல பண்ணிருப்பேன். மொபைல் ஃபோன்ல பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது பண்ணலாம். பட் அந்த லுக், அந்த ப்ரொஃபஷனல் டச் அப்படின்னு இருக்குல்ல, அது கொஞ்சம் கம்மியா இருக்கும். நானே ஃபீல் பண்ணிருக்கேன். பட் இன்கேஸ் வந்து ஒரு அப்கமிங் வீடியோல வேணா வந்துட்டு நம்ம எப்படி ஆடியோலாம் ப்ராசஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து நான் கூடிய சீக்கிரம் வீடியோ அப்லோட் பண்றேன். உங்களுக்கு நீட் இருந்ததுன்னா ஆடியோன்னு கமெண்ட் பண்ணுங்க, நான் அதை கூடிய சீக்கிரம் அப்லோட் பண்றேன். நான் ட்ரை பண்ணேன். இன்கேஸ் வந்துட்டு நீங்க பை பண்றதுக்கு முன்னாடி ஆஃப்லைன் ஷாப்லையும் கேட்டுக்கோங்க. ஏன்னா சம்டைம்ஸ் வந்து சில ப்ராடக்ட் நான் ஆன்லைன்ல வாங்கினதுக்கு அப்புறம் ஆஃப்லைன்ல ரேட் கேட்கும்போது அங்க விட எனக்கு ரொம்பவே சீப்பா இருந்தது. ஒரு 10 to 15% ரேட் கம்மியா இருந்தது. அது நான் மேபி நீங்க கேஷ் கொடுத்து வாங்காம இந்த பே லேட்டர் இஎம்ஐ போறீங்கன்னா நான் அதுக்கு சொல்ல மாட்டேன். பட் கேஷ் பே பண்ணி வாங்குறீங்கன்னா நீங்க லோக்கல்ல கொஞ்சம் விசாரிச்சு வாங்குறது ரொம்ப பெட்டர். அப்புறம் வந்துட்டு இதுல நான் ஆட் பண்ண சில பாயிண்ட்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, லைவான ஆடியோ வந்துட்டு உங்களால ப்ரிவியூ கேட்க முடியும். அது எப்படி கேட்கலாம்னா, லைக் நீங்க வந்து மைக்ரோ யூஎஸ்பி வச்சு நீங்க ஆடியோ ரெக்கார்ட் பண்ணீங்க அப்படின்னா, மைக்ரோ யூஎஸ்பி டு ஒரு டிஆர்ஆர்எஸ் கேபிள் வச்சு நீங்க கனெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்க கேமரா மொபைல் போனுக்கு, அதுக்கப்புறம் ரெகுலரான போர்ட் வந்து எம்டியா இருக்கும், ஒரு அவுட்டோட போர்ட். அந்த போர்ட்ல உங்க ஹெட்ஃபோன்ஸ் நீங்க கனெக்ட் பண்ணீங்க அப்படின்னா லைவா நீங்க நான் பேசுற ஆடியோ வந்துட்டு உங்களுக்கு லைவா வந்துட்டு எப்படி இருக்குங்கிறத உங்களால வந்துட்டு கேட்க முடியும், ஹியர் பண்ணிக்க முடியும். ஆக்சுவலா அந்த வீடியோ எடிட் பண்ணும்போது தான் பார்த்தேன், இந்த லார்க் M1ஓட இப்போ ரீசெண்டா வந்த மாடல் M2 அதோட பட்ஜெட் வந்துட்டு கொஞ்சம் கம்மியா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல்ஸ் வந்து. ஏன்னா இதோட பிரைஸ் வந்துட்டு அரௌண்ட் ஒரு 7 to 8K அந்த ரேஞ்ச் இருக்குன்னு சொல்லியிருப்பேன். பட் வந்துட்டு இப்போ இருக்கிற M2 மாடல் வந்துட்டு ஒரு 10Kக்கு கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கு, ஒரு 11 to 13K அந்த ரேஞ்சுக்குள்ள இருக்கு. இன்கேஸ் உங்களால பட்ஜெட் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ண முடியும் அப்படின்னா டெஃபினெட்லி நீங்க M2க்கு போங்கன்னு சொல்லுவேன். ஏன்னா அதோட சைஸ் வந்து ரொம்ப காம்பாக்டா இருக்கு. இதை விட நெக்ஸ்ட் வந்துட்டு மேக்னெட்டிக் அட்டாச்மெண்ட்ஸ், அப்புறம் மேக்ஸ் சீரிஸ் கொடுக்குறாங்க. அப்புறம் வந்துட்டு நாய்ஸ் ரிடக்ஷன், அதுக்கப்புறம் சில ஆடியோ ஃபார்மட்ஸ் வந்து கொஞ்சம் பெட்டரா இருக்கு இந்த மைக்ரோஃபோனை விட. அப்புறம் பேட்டரி லைஃப்மே ரொம்ப இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க இதை விட. உங்களால எக்ஸ்ட்ரா வந்துட்டு ஒரு 3 to 5K வந்து உங்க பட்ஜெட்ல இன்க்ரீஸ் பண்ண முடியும் அப்படின்னா நீங்க வந்துட்டு M2 போகலாம். பட் உங்களால முடியாது, அந்த 8 to 7K தான் என்னோட பட்ஜெட் அப்படின்னா டெஃபினெட்லி நீங்க வந்துட்டு ஆஃப்லைன் ஷாப்ல ட்ரை பண்ணீங்கன்னா நீங்க அந்த பட்ஜெட்டுக்கே உங்களால வாங்க முடியும். நெக்ஸ்ட் ஒரு 6 to 1 year வரைக்கும் இந்த மைக்ரோஃபோன் தான் என்னோட பிரைமரி மைக்ரோஃபோனாவே இருக்க போகுது. லாஸ்ட் கொஞ்சம் வீடியோஸாவே நான் இதை தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இதுக்கு முன்னாடி நம்ம ஷார்ட் கன் மைக்ரோஃபோன் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ ஃபுல்லா இந்த மைக்ரோஃபோன் ரொம்ப காம்பாக்ட் அண்ட் தென் யூஸ் பண்றதுக்கு ரொம்ப கன்வீனியன்டா இருக்கு. எடுத்தமா கனெக்ட் பண்ணாமா யூஸ் பண்ணாமான்னு இருக்கு. அதனால திஸ் இஸ் ரியலி ஒர்த் ஃபார் திஸ் பிரைஸ் ரேஞ்ச். அதனால மேபி செக் பண்ணி பாருங்க, லிங்க் உனக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். சேனலுக்கு புதுசா இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்கமிங் வீடியோஸ்லாம் நீங்க மிஸ் பண்ணா பார்க்கலாம். Then thanks for watching. Peace.